ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்கள் அன்பின் சாந்தன். உலாவரும் ஒலி வாங்கி சார் வணக்கம் சார். என்ன விசேஷம்? இந்த பேரணி பாடசாலை சென்றடைந்ததும் அங்கே 99 பானைகள் வகுப்பு ரீதியாக வழங்க வைக்கப்பட்டன. பாரம்பரியங்களோடு ஆரம்பமாகியது. பாருங்கள், இந்த வண்டில் இந்த லோகோ சுமந்து கொண்டு வருது. இப்படியாக இந்த பேரணி ஆரம்பமாகியிருந்தது. நூற்றாண்டை பூர்த்தி செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய முதலாவது அங்கத்தவர் என்ற வகையில் உங்களுக்கு இந்த கருத்துக்களை பகிர்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விருந்தினர்களை சிறப்பாக வரவேற்கும் முகமாக பாடசாலையுடைய மாணவிகள் அற்புதமான ஒரு கோலாட்ட நிகழ்வின் ஊடாக அவர்கள் அழைத்து வருகின்ற நிகழ்வுக்காக தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள். இன்றைய நாள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறது. ஏனையன் பிள்ளையார் சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து மத்திய கல்லூரி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய சிறப்பு என்னன்ற ஒரு காணொலி தொகுப்பை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மறக்காம முழுமையான காணொலியை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுடைய காணொலி முழுவதையும் பார்த்து உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். முழுமையான காணொலியோடு இணைந்திருக்கலாம். வாங்க. பழைய மாணவர் அனைவரும் இணைந்து இப்பொழுது நடைபயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் நூற்றாண்டு விழாவை நோக்கிய பயணத்தில் சிறப்பு நிகழ்வாக மத்திய கல்லூரியை நோக்கிய நடை பயணம் இப்பொழுது கிளிநொச்சி நகர பிள்ளையார் ஆலய முன்னணியில் இருந்து மிகவும் உணர்வுபூர்வமாக ஆரம்பிக்கின்றது. அறிவொளி சுடரேற்றும் மத்திய கல்லூரி, ஆய்நில கிளியூர் தந்த வித்துவ கல்லூரி, அறவள்ளி திசை காட்டும் வானத்து விடிவெள்ளி எங்கள் எழிலூர் மருத மண்ணின் அழகிய கலைப்புள்ளி, அறவள்ளி திசை காட்டும் வானத்து விடிவெள்ளி எங்கள் எழிலூர் மருத மண்ணின் அழகிய கலைப்புள்ளி. கதிரென தலை நிமிர்ந்து நாங்கள் போடுவோம் எங்கள் உயிரென, தாய் பள்ளி பேரை பாடுவோம். கதிரென தலை நிமிர்ந்து நாங்கள் போடுவோம் எங்கள் உயிரென, தாய் பள்ளி பேரை பாடுவோம். அறிவொளி சுடரேற்றும் மத்திய கல்லூரி, தாய் நிலக்கிளியூர் தந்த வித்துவ கல்லூரி. பொத்தோடி என்று நாங்கள் தத்துவங்கள் பாடினோம், ஒன்றுபட நின்று நாங்கள் வித்துவங்கள் தேடினோம். ஒத்தோடி என்று நாங்கள் தத்துவங்கள் பாடினோம், ஒன்றுபட நின்று நாங்கள் வித்துவங்கள் தேடினோம். கல்லூரி கால வாழ்வை காலம் என்று மறக்குமோ, நல்லோரின் நேச வாழ்வை கடல் நிலங்கள் பிரிக்குமோ, புலத்தினில் வாழ்ந்த போதும் நிலத்தின் வாசம் மறக்குமோ, புலமைகள் தந்த பள்ளி நாமம் நெஞ்சில் இறக்குமோ. நூற்றாண்டு காண போகும் நூதன திருக்கோயில், நெடுவழி பயணம் கண்ட சாதனை பெருவாசல், மண்ணின் மைந்தர் வாழ்வில் வாசமேற்றும் சோலை, விண்ணின் விழிவிளக்காய் ஒளிருகின்ற காலை. கதிரென தலை நிமிர்ந்து நாங்கள் போடுவோம் எங்கள் உயிரென, தாய் பள்ளி பேரை பாடுவோம். கதிரென தலை நிமிர்ந்து நாங்கள் போடுவோம் எங்கள் உயிரென, தாய் பள்ளி பேரை பாடுவோம். இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய முதலாவது அங்கத்தவர் என்ற வகையில் உங்களுக்கு இந்த கருத்துக்களை பகிர்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 1981 ஆண்டுகளில் இருந்து கிளிநொச்சி மத்திய கல்லூரியிலே கல்வி கற்று
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே முழு தத்துவமானி பட்டம் பெற்று எங்களுடைய மாவட்டத்திலே ஒரு பிரதி திட்டமிடல் பணிப்பாளராக சேவை செய்வதற்கு என்னுடைய பாடசாலை தான் காரணமாக இருந்தது. உண்மையிலே இந்த பாடசாலையினுடைய பெருமை ஒரு 100 ஆண்டுகளை ஒரு பாடசாலை பூர்த்தி செய்வதென்பது மிக முக்கியமான மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதை முன்னிட்டு ஒரு நடைபயணத்தை கிட்டத்தட்ட இந்த பாடசாலையைச் சேர்ந்த அனைத்து சமூகத்தினரும் ஒன்றிணைந்து ஒரு அருமையான நடைபயணத்தை மேற்கொள்வது இன்றைக்கு இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவத்தை மேலும் மேலும் வெளிப்படுத்துகிறது. 2027 மாத்திரமல்ல, இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் எங்களுடைய பள்ளியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை இன்றைய நாள் உங்களுக்கு சுட்டுகிறது. நன்றி. பிள்ளைகள் போல் ஒரு குடையில் கூடுவோம், தொப்புள் கொடி உறவுகளாய் தேடியொன்று சேருவோம். ஓர் தாயின் பிள்ளைகள் போல் ஓர் குடையில் கூடுவோம், தொப்புள் கொடி உறவுகளாய் தேடியொன்று சேருவோம். ஊர் பேரை காத்த பள்ளி பேரை நிலை நாட்டுவோம், தேரோட்ட வனம் பிடிக்க இணைந்து கைகள் நீட்டுவோம். ஒற்றுமையை தாண்டி இந்த உலகில் என்ன சாதனை, எற்றுமையை விட்டறிய போதும் இந்த போதனை. நூற்றாண்டு காண போகும் நூதன திருக்கோயில், நெடுவழி பயணம் கண்ட சாதனை பெருவாசல், மண்ணின் மைந்தர் வாழ்வில் வாசமேற்றும் சோலை, விண்ணின் விழி விளக்காய் ஒளிருகின்ற காலை. கதிரென தலை நிமிர்ந்து நாங்கள் கூடுவோம் எங்கள் உயிரென, தாய் பள்ளி பேரை பாடுவோம். கதிரென தலை நிமிர்ந்து நாங்கள் கூடுவோம் எங்கள் உயிரென, தாய் பள்ளி பேரை பாடுவோம். அறிவொளி சுடரேற்றும் மத்திய கல்லூரி, தாய் நில கிளியூர் தந்த வித்துவ கல்லூரி, அறவள்ளி திசை காட்டும். சோதனைகள், இடர்பாடுகள், சவால்கள் அனைத்தையும் கடந்து இந்த மாவட்டத்துக்கு பல 100 சாதனையாளர்களை, அறிவின் பொக்கிஷங்களை, நல்ல மனிதர்களை, மாணவர்களை உருவாக்கி தந்திருக்கின்ற பெருமைகளை நினைந்தபடி, பெருமைகளை பேசியபடி, உணர்வோடு இந்த வரலாற்றின் உன்னத நடைபயணத்திலே நாங்கள் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். அதன் 100ஆண்டு விழாவை பெருமையோடு சிறப்போடு கொண்டாட இருப்பதை முன்னிட்டு 100ஆண்டு விழாவை நோக்கிய உன்னத நடைபயணத்தில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த உன்னதமான வரலாற்று நடைபயணம் இப்பொழுது கிளிநொச்சி மத்திய கல்லூரியுடைய வளாகத்தை நிறைவேறுகிறது. வானத்து விடி வெள்ளியங்கள், எழிலூர் மருத மண்ணின் அழகிய தலைப்புள்ளி, அறவழி திசை காட்டும் வானத்து விடி வெள்ளியங்கள், எழிலூர் மருத மண்ணின் அழகிய தலைப்புள்ளி. நூற்றாண்டு காண போகும் நூதன திருக்கோயில், நெடுவழி பயணம் கண்ட கும்மி கோலாட்டம் அப்படின்னு சொல்லி பாரம்பரிய கலைகளோடு வந்திருந்த பிரமுகர்கள், பழைய மாணவர்கள், கல்வித்துறையினுடைய முன்னோடிகள், மருத்துவத்துறை சார்ந்த நிபுணர்கள், இப்படி பல வகையான பெருந்தகைகளை அழைத்து வருகின்ற நிகழ்வு பாடசாலையினுடைய முன்னிலிருந்து ஆரம்பமாகியது. மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் இருந்தது. ஒரே வகையான உடையணிந்த இந்த பெருந்தகைகள் பேரணியாக நடைபவனியில் இணைந்து வருகிறது. இப்பொழுது பாடசாலையினுடைய வளாகத்துக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அருமையாக இந்த மாணவர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அற்புதமான நடனங்கள் மூலமாக. அறிவொளி சுடரேற்றும் மத்திய கல்லூரி, தாய் நில கிளியூர் தந்த வித்துவ கல்லூரி, அறவள்ளி திசை காட்டும் வானத்து விடி வெள்ளியங்கள், எழிலூர் மருத மண்ணின் அழகிய தலைப்புள்ளி, அறவள்ளி திசை காட்டும் வானத்து விடி. வணக்கம். உண்மையில் இன்றைக்கு எங்களோட யுத்த சூழ்நிலையால் நான் கிளிநொச்சி மாவட்டத்தின் அதிபர் சங்கத்தின் தலைவராக இருந்த காலத்தில்
கிளிநொச்சி மாவட்ட பாடசாலைகளுடைய வரலாற்றை தொகுப்பதற்கான ஒரு முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டோம். ஆனால் அது பெரிய அளவிலே எங்களுக்கு வெற்றி தரவில்லை. காரணம், வரலாறுகள் அளிக்கப்பட்டு விட்டன, ஆவணங்கள் அளிக்கப்பட்டு விட்டன. முதலாவது பாடசாலை அதிபர் யார், முதலாவது பாடசாலை எங்கே தொடங்கப்பட்டது, எதுவுமே எங்களிடத்திலே ஆவணங்களாக இன்று இல்லை. இருந்தாலும் நான் கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு வருகின்ற பொழுது கிளிநொச்சி மத்திய கல்லூரி 1927ஆம் ஆண்டிலே தொடங்கப்பட்டதாக அதனுடைய லோகோவிலும் ஒரு சில ஆவணங்களிலும் நான் கண்டறிந்திருக்கிறேன். ஆகவே அதை மையமாக வைத்து இது 27ஆம் ஆண்டிலே 100ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து அதற்கான ஏற்பாட்டை 2020 ஆரம்பித்து செய்து வருகிறோம். அந்த விதத்திலே 1927ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே சர் பொன் ராமநாதன் அவர்களால் வில்சன் வீதியிலே இன்று கிளிநொச்சி மகாவித்தியாலயம் அமைந்திருக்கின்ற வளாகத்திலே அந்த பாடசாலை 5ஆம் தரம் வரைக்கும் ஆரம்பிக்கப்பட்டதாக ஆரம்ப வரலாறுகள் சொல்லுகிறது. அந்த வரலாறுகளை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்கள் அருகி இருந்தாலும் ஒரு சில செவி வழி கதைகள் எங்களுக்கு கிடைக்கின்ற ஆவணங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த 100ஆண்டு விழாவை நகர்த்தி செல்லுகின்ற பணியிலே இருக்கிறோம். ஆகவே கிளிநொச்சி மகாவித்தியாலயமும் தன்னுடைய 100ஆண்டு விழாவை வருகின்ற வருடத்திலே கொண்டாட இருக்கிறது. கிளிநொச்சி மத்திய கல்லூரியும் தன்னுடைய வரலாறை கொண்டாட இருக்கிறது. ஆகவே அந்த ஏற்பாட்டு குழுவினரோடு எங்களுடைய ஏற்பாட்டு குழுவினரும் நாங்கள் கதைத்து பேசியிருக்கிறோம். 1927 இருந்து 1974 வரையிலே 2 பாடசாலைகளுடைய வரலாறுகளையும் பிரித்து பார்க்க முடியாத ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த வரலாறாக இருக்கிறது. 1974 இடப்பற்றாக்குறை ஒன்று நிலவுகின்ற பொழுது இப்பொழுது கிளிநொச்சி மத்திய கல்லூரி அமைந்திருக்கின்ற வளாகம் 50 ஏக்கர் நிலப்பரப்பிலே இந்த பாடசாலை உருவாக்கப்பட்டதாக ஆவணங்கள் இருக்கிறது. ஆகவே அதன் பிற்பாடு 2 பாடசாலைகளுடைய வரலாறு வேறு விதமாக வளர்ந்திருக்கிறது. அந்த பாடசாலையும் ஒரு அமோகமான வளர்ச்சியை கண்டிருக்கிறது, இந்த பாடசாலையும் ஒரு அமோகமான வளர்ச்சியை கண்டிருக்கிறது. ஆகவே பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், கிளிநொச்சியின் ஆர்வலர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு சரியான வரலாறை துவக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாகவும் அவாகவும் இருக்கிறது. ஆகவே 2 பாடசாலை சமூகம் சேர்ந்து 1927 இருந்து 1974 வரைக்கும் சரியான வரலாறுகளை எழுதி அதன் பிற்பாடு தங்களுடைய வரலாறுகளை எழுதி இந்த 100ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி கிளிநொச்சியின் ஒரு கல்வி வளர்ச்சியை, அதனுடைய பாரம்பரியத்தை காட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நன்றி சார், மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கிளிநொச்சியினுடைய பிரபலங்கள், இந்த பாடசாலையுடைய பழைய மாணவர்களாக கலந்து கொள்ளக்கூடிய முன்னோடிகள் அந்த பிரபலங்கள் என்று சொன்னால் யாராவது இணைந்திருக்கணுமா, அவை நினைவுபடுத்த முடியுமா? நாங்கள் இன்றைய நிகழ்வுக்கு எங்களுடைய மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் மதிப்புக்குரிய முரளிதரன் சார் அவர்களே முதன்மை அதிதியாக கலந்து சிறப்பிக்குமாறு அவரை கேட்டிருந்தோம். இந்த விழாவினுடைய ஒரு உரையை ஆற்றுவதற்காக இந்த கல்லூரியின் பெருமைக்குரிய ஒரு பழைய மாணவன், மாவட்ட செயலகத்தின் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் அமரசிங்கம் கேதீஸ்வரன் அவர்களை நாங்கள் இந்த 100ஆண்டு நோக்கிய எங்களுடைய வரலாற்று பயணத்தை பற்றி பேசுமாறு அழைத்திருக்கிறோம். அவர் தன்னுடைய உரையிலே அதை பேசுவார் என்று எதிர்பார்க்கிறோம். அதைவிட கிளி பீப்புள் மக்கள் அமைப்பினுடைய பிரித்தானியாவின் தலைவர் துரைவன் அவர்கள் இந்த கல்லூரியினுடைய பெருமைக்குரிய ஒரு பொறியியலாளர், அவரும் இந்த நிகழ்விலே கலந்திருக்கிறார். அதைவிட எங்களுடைய பிரதேச சபையினுடைய தவிசாளர் வேளமாலிதன், அவர் இந்த கல்லூரியினுடைய ஒரு பெருமைக்குரிய பழைய மாணவன், பொறியியலாளர் கடம்பசீலன், அதைவிட இன்னும் பலர் பேர் சொல்லி அழைக்கக்கூடிய பலர் இந்த நிகழ்விலே கலந்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய கல்வி பாரம்பரியத்தையும் எங்களுடைய பண்பாட்டு பாரம்பரியங்களையும் கிளிநொச்சியின் வரலாறுகளையும் 2 கல்லூரி சமூகங்களும் ஒன்றிணைத்து ஒரு ஒற்றுமையான ஒரு வரலாறுகள் வெளியே வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அறிவொளி சுடரேற்றும் மத்திய கல்லூரி உலாவரும் ஒலி வாங்கி